صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம் அனைவரையும் முஸ்லிம்களாகவும் எங்களாக படைத்து தன் ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மிக்க உம்மத்தில் உள்ளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா உண்டாட்டும். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா அந்த வஸ்துவில் ஐனாக இருந்து பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். இன்றைய தினம் அசருக்கு பின்னாடி வெளியே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வெளியே ஒரு நாய் திரும்ப மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த நாய் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. மிஸ்கின் காரில் ஏறி கிளம்புறேன். இப்போ அந்த நாயுடைய காலில் ஒரு பெரிய கட்டெரும்பு, ஒரு 1/2 இன்ச்சு பெருசு இருக்கும், ஒரு கட்டெரும்பு ஏறிடுச்சு. ஏறி அதை கடிக்குது நாயை. அந்த நாய் தன்னுடைய கையெல்லாம் எட்டு பார்த்து கையெல்லாம் தட்டிட்டு பார்க்குது அதை. ஆனால் கை எட்டவே இல்லை அதுக்கு. திரும்ப 4 காலையும் ஆட்டுது, புரளுது, கீழே படுத்து புரளுது. அப்பயும் அந்த கட்டெரும்பு விடவே இல்லை. கை படுது அது மேலே, ஆனால் கட்டெரும்பு டைட்டாக பிடிச்சிக்கிச்சு, நல்லா விடவே இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் நாய் துடிச்சிட்டே இருக்குது. நல்லா கடிக்குது, பெரிய எறும்பு துடிச்சிட்டே இருக்குது. இப்போ மாணவர் கூட இந்த ஆட்டையும் சொன்னேன் நான், நம்ம எடுத்துடலாமா, நம்ம அதை நாய் தரக்கூடாது, நஜீஸு, பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து விட்டுலாமா அப்படின்னு நினச்சேன். நாய் தள்ளி போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தேன், அக்கடுத்து எறும்பு கீழே வந்துருச்சு, நாய் போயிடுச்சு. அக்கடுத்து காலத்து கிளம்பிட்டேன். இப்போ எல்லாம் கல்பில் கொடுத்தான். திரும்ப அல்லாஹு தாலா உனக்கு அவ்வாறு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி, எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, நமக்கு என்னென்ன தேவை, நமக்கு என்னென்ன இருந்தால் கரெக்டாக இருக்கும் என்று ஃபஸ்ட்டே டிசைன் போட்டு அல்லாஹு தாலா ஒரு உருவம் அமைச்ச அல்லாஹு தாலா, கண்ணுக்காத அழகாக அமைச்ச அல்லாஹு தாலா. நேற்று ஹதீஸில் படித்தோம், இன்னல்லாஹ ஹலக ஆதம் அலா சூரத்திஹி, அல்லாஹு தாலா அவன் சூரத்தில் படைத்தான். ஹதீஸ் வந்துச்சு நேற்று. இப்போ அல்லாஹு தாலா ஃபஸ்ட்டே டிசைன் போட்டு என்னையும் ஒரு மனிதனாக தேர்ந்தெடுத்து, சாதாரண மிருகமாக்காமல், தெருப்புறகு நாயாக்காமல் அல்லாஹு தாலா ஒரு மனிதனாக தேர்ந்தெடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுத்த அல்லாஹு தாலா, சலாமத்தாக சந்தோஷமாக அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இருக்குது, அடுத்த நேரம் தங்குறதுக்கு வழி இருக்குது, எல்லாத்தையும் நிம்மதியாக கொடுத்தான். பார்த்தியா இல்லையா? இதுக்கு அல்லாஹுக்கு நம்ம எவ்வளோ சுக்ர் செஞ்சாலும் ஈடாகவே ஆகாது. அல்லாஹ் ஷேக்னா சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த நொடி, இந்த இந்த அல்லாஹ் என்ன நியாமத்து கொடுத்தா உங்களுக்கு, இந்த ஒரு நொடி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துக்கு நீங்கள் சுக்ர் செய்யுங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக போதாது. ஷேக்னா மஜ்லிஸை கேட்டாங்க அன்றைக்கி, அன்பர்களே, அல்லாஹ் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நியாமத்து கொடுத்தான் கேட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சொன்னாங்க, அல்லாஹ் கண் பார்க்க வச்சான். அல்லாஹ் தஆலா சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் மறுமை நாளிலே, அனின் நஈம் நிஅமத்துகளை பற்றி. என்ன கேட்பான்ல? இன்னும் சொல்ல போனால் நாம் செய்த பாவங்கள் இருக்கே, அதை பற்றி கூட விசாரணை கிடையாது. ஏண்டா இந்த பாவம் செஞ்ச அப்படின்னு விசாரணை கிடையாது. லா யுஸா யௌமைதின் லா யுஸ்அலு அன் தம்பிஹி இன்சும் வலா ஜான். மறுமை நாளிலே அவர்களுடைய பாவங்களை பற்றி மனிதர்களோ ஜின்களோ கேட்கப்பட மாட்டார்கள். யௌமைதின்
லா யுஸ்அலு அன் தம்பிஹி இன்சும் வலா ஜான். ஏன் கேட்க தேவையில்லை? அல்லாஹ் நம்மளை பாவங்களை விசாரணை செய்து தான் நமது பாவங்களை அறிய வேண்டும் என்று இல்லை. யுரஃபுல் முஜ்ரிமூன பிசீமாஹும், பாவிகள் அறியப்படுவார்கள் அவர்களின் அடையாளங்களை கொண்டே. ஃபயுஅஹது பின் நவாசி வல் அக்தாம், அவர்களின் தலைமுடியை கொண்டும் காலை கொண்டும் பிடிக்கப்பட்டு நரகில் எரியப்படுவார்கள். ஜி என்ன பண்ண ஜி விளங்குங்களா? இப்போ நமது பாவங்களை ஏன் இப்படி செய்தாய் என்று விசாரிக்கப்படாது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன், பாவிகளை அவர்கள் செய்த பாவங்களை பற்றி விசாரணை செய்யப்படாது. எதை கேட்பேங்கிறான்ல குர்ஆனில்? சும்மா லத்துஸ் அலுன்ன யௌமஇதின் அனின் நঈம். ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நிஅமத்துகளை பற்றி விசாரணை செய்யப்படுவீர்கள். என்னவா நிஅமத்துகள் அன்னும் கொடுத்தனே, அதை பற்றி விசாரணை செய்யப்படுவீர்கள். என்ன விசாரணை செய்வான் அல்லாஹ் தஆலா? இன்றைக்கி காலையில் இருந்து எத்தனை நிஅமத் அல்லாஹ் கொடுத்தான்ல ஜி? காலை எழுந்தோம், நமது 360 கால் மூட்டுகளும் இயங்கியது, கண் இயங்கியது, காது வேலை செஞ்சிச்சு, கை கால்கள் வேலை செஞ்சிச்சு ஜி. திரும்பி இங்கே வாங்க, இங்கே ஒன்று பாருங்க, நெருங்கி உட்காருங்க. உங்கள் கவனம் இங்கே இருக்கணும், கதை சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. இங்கே பாருங்க, என்ன சொன்னேன் என்று மறுபடியும் திரும்ப கேட்பேன், அப்படி சொல்லணும். இப்போ அல்லாஹ் இதை பற்றி கேட்பான், இன்று காலையிலே உனக்கு கண்ணை சலாமத்தாக்கி வைத்தேனே, என்ன நன்றி செய்தாய்? அந்த கண்ணை எப்படி பயன்படுத்தினாய்? இது பாப்பா காலையில் பையன் காசு கேட்குறாரு, செலவுக்கு வேணும், எவ்வளோ வேணும்? ஒரு 50 ரூபா. என்னன்னு சாயந்தரம் கணக்கு கொடுக்கணும், தெரிஞ்சா? தெரிஞ்சா சாயந்தரம் வந்தார், 50 ரூபா கொடுத்து என்ன செஞ்ச? 20 ரூபாய்க்கு நோட்டு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு பேனா வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வடை சாப்பிட்டேன், 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினேன், சரி மிச்சம் 5 ரூபா இருக்குது, சரி பாப்போம். முக்கால்வாசி கணக்கு கரெக்டாக சொல்லிட்டார். அது என்ன மிச்ச காசு பெருசாக தேவையில்லை, அதை கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எல்லாம் விட்டுறோம், நம்ம விட்டுறோம். 1000 ரூபா கொடுத்தீங்க மெட்ராஸ் போகிறதுக்கு, என்னப்பா 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா செலவு செஞ்சேன், ஒழுங்காக செலவு செஞ்சாரா பார்க்குறது. டிக்கெட்டே 350 ரூபா ஆயிடுச்சுங்கப்பா, சரி. அங்கே போய் அந்த புக்ஸ் வாங்கினோம், அது ஒரு 300 ரூபா ஆயிடுச்சு, 600. சரி, அப்புறம் 2 நேரம் 3 நேரம் சாப்பிட்டேன், அது ஒரு 200-300 ரூபா வந்துச்சு. சரி 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 போப்போம். 800 ரூபாய்க்கு கணக்கு வந்துடுச்சு. செலஞ்சிருப்பா, அதை நோண்டிட்டு இருக்க தேவையில்லை. அதை நோண்டி கடைசியாக 999 1 ரூபா என்ன செஞ்சேன் கணக்கு வந்துடுச்சு கரெக்டாக. நீ 999 ரூபாய்க்கு கணக்கு வந்துடு, மிச்சம் 1 ரூபா காசு கொடு, இப்படிலாம் கேட்க தேவையில்லை. என்னச்சுங்களா ஏதோ காணும். இப்போ அவர் போய் என்ன செஞ்சேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபாய்க்கு ஒரு டீ குடித்தேன், அது 15 ரூபா, மிச்சம் செலவாயிடுச்சுன்னா மிச்சம் எப்படி செலவாச்சு? டீ 15 ரூபா, மிச்சம் 985 ரூபா எங்கே கணக்கு கொடு கேட்பாரா இல்லையா? இப்போ 100 ரூபாய்க்கு தான் கணக்கு கொடுக்குறான், மிச்சம் 900 ரூபா கேட்பார் அவர். இவன் அல்ஹம்துலில்லாஹ் ஏகதேசமாக 800 ரூபா 850 ரூபாய்க்கு கணக்கு கொடுத்துட்டான். அதுக்கு மேலே நோண்டிட்டு இருக்க தேவையில்லை, விட்டுரு. செருப்பு தைச்சேன் 8 ரூபாய்க்கு செருப்பு தைச்சேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? பொதுவாக பெரிய கணக்கு வந்துருச்சு, சரி போப்பா சொல்லுவாங்களா? அது மாதிரி
உனக்கு இன்று காலையில் 24 மணி நேரம் கண்ணு கொடுத்துன்னு என்ன செஞ்ச கேட்பான். அது யாரெல்லாம் 1 மணி நேரம் குர்ஆன் ஓதுனேன். சரி மாஷா அல்லா. அப்புறம் பயானுக்கு வந்து 1 மணி நேரம் கேட்டிருந்தேன் ரப்பே, அந்த கண்ணை வச்சு அஜத்தெலாம் பார்த்தேன். ஓ அப்படியா, சரி. அப்புறம் பாப்பா அம்மாவுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹிதமத் செஞ்சுருந்தேன். சரி. அப்புறம் பாடம் பார்த்துட்டு இருந்தேன், பரீட்சைக்கு வருஷா குர்ஆன் ஹதீஸை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 4-5 மணி நேரம். சரி 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 போ ஓரளவுக்காவது அதை நம்ம நல்ல விஷயம் ஈடுபடுத்தி இருக்கணும். சரி சரி விடு போ. நான் கொடுத்துட்டு என்ன செஞ்சேன், எல்லாம் அன்றைக்கி காலையில் தஸ்பீ ஓதுனேன், குர்ஆன் ஓதுனேன், நல்ல விஷயங்கள் நல்ல உபதேசம் செஞ்சேன் ரப்பே. சரி சரி பயன்படுத்தியிருக்க நல்ல விஷயங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அதை அலட்சியப்படுத்தியிருக்க, சரி விடுப்போம். அல்லாஹ் தஆலா மொத்தமாக மன் நூகிஷ ஹலக்கன்ட்டாங்க. தோண்டி துருவி கேட்க ஆரம்பித்தான். சரி 23.5 மணி நேரம் கணக்கு கொடுத்துட்டா, மிச்சம் 1/2 மணி நேரம் அதெல்லாம் கேட்டால் இன்னத்துக்கு ஆவது நம்ம கத்தி. அல்லாஹ் கருணையான அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அதனால் மிகுதமாக நீ நேரங்களில் மிச்சப்படுத்திக்கோ, சேவிங் பண்ணிக்கோ. அறிவாளிகள் வந்து 24 மணி நேரம் செலவு பண்ணிக்குவாங்க. சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, வகத்கோ கனிமத் சம்ஜோ, வக்து அல்லாஹ் கொடுத்த நியமத்துன்னு விளங்கிக்கோ. ஒரு நேரம் வரும், பின்னாடி கை சேதப்படுவீங்க. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள நான் வந்து இங்கே ரமலான் மாதம் சில்லாவுக்கு வந்து கலந்துக்குங்க, 1 வருஷமாக கூப்பிட்டேன். இந்த வருஷம் மட்டும் விட்டுருங்க, அடுத்த வருஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு வற்புறுத்தி கூப்பிட்டேன், வரல. ஜி அடுத்த சில மாதங்கள் ஆஃபாத் ஆகிட்டாங்க. பாருங்கள், நசீப் இல்லாமல் போச்சு. இன்னொரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, தெரிஞ்சவங்க. ஹஜ்ஜு கடமையாகிடுச்சு அவங்க மேலே, காசு பணம் இருக்குது. உன்னுடைய அன்றாட தேவைகள், உன் குடும்ப தேவைகள், நீ திரும்பி வரும் வரை இந்த குடும்பத்திற்கு உண்டான தேவைகள், இது போக மிச்ச காசு நம்ம கையில் இருந்தால் ஹஜ்ஜு கடமையாயிரும், அலல் ஃபௌர் கடமையாயிரும். உதாரணமாக இன்றைய ஹஜ்ஜு செய்வதற்கு 4 லட்சம் ரூபாய் தேவை, சென்று வர 2 மாதம் ஆகும். இப்போ ஏன் குடும்பத்தாருக்கு வீட்டு வாடகை, குடும்ப செலவு ஒரு 25,000 ரூபாய் ஆகும் ஒரு மாதத்துக்கு. இப்போ 2 மாதத்துக்கு 50,000 ரூபாய். அப்போ 4,000 + 50,000 இருந்தாலே எம்எல்ஏ ஹஜ்ஜு கடமையாயிரும். இப்போ நான் 4,500 ரூபா இருக்குது, 4 லட்சம், அப்புறம் 4,500 லட்சம் இருந்தால் ஹஜ்ஜு கடமையாயிரும். இப்போ 4,500 லட்சத்தை நான் செலவழித்து விட்டு வந்தால், வந்த பின்பு எனக்கு வியாபாரத்துக்கு முதலீடு இருக்காதே, வியாபாரத்துக்கு முதலீடு வந்து என்ன செய்கிறது என்றெல்லாம் கணக்கிட மார்க்க அனுமதிக்கலை. என்று இருக்கிறதே 4,500 லட்சம், நான் இதை கொடுத்துட்டா வந்து எப்படிங்க நான் வியாபாரம் செய்வேன், அதுக்கு முதலீடு வேணுமே. திரும்ப 0லேருந்து ஆரம்பி, திரும்ப 0லேருந்து ஆரம்பித்து கொண்டு போ, எல்லாம் உதவி செய்வான். அதுக்கெல்லாம் நீ எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது, இந்த அளவு மார்க்கம் சொல்லு. அப்போ அவர்களிடத்தில் போதுமான அளவு இருந்தது, நான் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்னேன். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போட்டு கொண்டே சென்றார்கள். நேரம் வந்துச்சு, மூத்தா போயிட்டாங்க. ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பே இல்லாமல் மூத்தாயிட்டாங்க. நிஜமா எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். அப்போ ஒரு நேரம் வந்து எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எனது நண்பர் ஒருத்தவங்க இருந்தாங்க, இளம் வயது தான், என்ன ஒரு 35 வயது தான் இருக்கலாம், மீறி போனால் 30ஓ 35ஓ இருக்கலாம், சின்ன வயசு தான். நான் உம்ரா போகிறேன் கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை பின்னாடி தான் போகணும், இப்போ உடனே வரணும் உத்தரவு. சரின்னு கிளம்பிட்டாங்க. வேலைச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கிருபையால் நம்ம கூட உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க. அடுத்தது ரமதான் சில்லா நடந்துச்சு. இந்த ரமதான் சில்லாவில் டெய்லி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோம். கடை இருக்குது, வேலை இருக்குது, அவ்வளோ இருக்குது.
கடையில் வேலை செய்கிறவங்க 7-8 பேர் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வரணும். வாழ்நாள் அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் நீளமாக்கி வைக்கணும். ஆனால் வகத் கனிமத்தான் நினைக்கணும். வந்துடுறேன்ட்டார். அல்லாஹ்வின் கிருபையில் வரஞ்சிங்களா. டெய்லி 1 மணி நேரம் பிரயாணம் செய்து சில்லாவில் கலந்து கொண்டாங்க. சில்லா முடிஞ்சு அல்லாஹ் ஃபசலை கொண்டு இது முடிஞ்சு 1.5 மாதம் 2 மாதம் தான். திடீர்னு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸ்ட்ரோக் ஆகி கைகால் சரியாக இயங்க முடியாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுப்பானாங்க. மீண்டும் கைகால்கள் இயங்கும்படி அல்லாஹ் ஆக்குவானாங்க. ஜி ஆனாலும் பாருங்கள், எப்போ மனுஷனுக்கு என்ன வரும்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த வாலிபத்தை நல்ல முறையில் கழித்து விட்டார். 30 நாளும் சில்லாவுக்கு வந்தாங்க. 30 நாளும் ரமலானுக்கு சில்லாவில் இரவெல்லாம் பயானில் உட்காந்துருந்தாங்க. நேரத்தை பயன்படுத்தி பின்னாடின்னு எதையுமே சொல்லாத, எதையுமே முன்னாடி செஞ்சிரு. பின்னாடி வேணால் ஓய்வாக இருந்துக்கோ. உனக்கு இப்போ ஓய்வாக இருந்துக்கலாம், இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம், இப்போ நேரத்தை கொஞ்சம் தூங்கி இருந்து கழிச்சிக்கலாம், இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்து பின்னாடி நம்ம அந்த வேலையை முனைப்பாக செய்யலாம். இப்போ செஞ்சிரு. வாய்ப்பு இருந்தால் பின்னாடி ஓய்வாக இருந்துக்கோ. நீ இன்று எது செய்கிறியோ அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. நான் பின்னாடி இப்படிலாம் செய்யலான்னு இருக்கிறேன், அந்த திட்டம் போட்டவங்க எல்லாரும் போயிட்டான். இப்படி செய்யலான்னு இருக்கிறேன் திட்டம் போட்டவன் எவனுமே செஞ்சதில்லை. எதை நீ செய்ய நினைக்கிறாய் இன்றைக்கி செய், இப்போ செய். இதுக்கெல்லாம் செய்யணும். சில பேர் அவுலியாக்கலாம் ரொம்ப பேர் ஆசை. இதுக்கு செய், இப்போ இன்றைக்கே செய், இப்போ செய். நாளையிலிருந்து நடக்காது. நாளையிலிருந்து என்றோ அதற்குரிய தயாரிப்புகளை நான் செய்து கொண்டு செய்யலாம் என்றோ செய்ய ஆரம்பிச்சிடு. அதால் வலி உண்டாயிரும். மேலும் தண்ணி ஊற்றின தண்ணி கீழே தேங்கி நிற்கிது. தண்ணி ஒரு ஜக்கில் தண்ணி ஊற்றுது. அப்படியே நிற்குமா போயிட்டே இருக்குமா? நடுத்தெருவில் போய் தண்ணி ஊற்றுறப்பா ஒரு குடம் தண்ணி கீழே ஊற்றுனா தண்ணி நிற்குமா போகுமா? எப்படி போகும்? எந்த வழியாக போகும்? அதற்கு ஏற்கனவே பாதையை உண்டாக்கி வைத்திருக்கிறோமா? நடுத்தெரு தண்ணி ஊற்றுறோம், பாதை உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா? அது செல்வதற்கு குழி வெட்டி இந்த வழியாக செல்லவும் என்று நீ ஊற்றினா அதுவாக போய் பார்த்துக்குது. எது வாய்ப்பு பூந்துடுது டக்குன்னு. இன்னும் கொஞ்சம் பல்ல கிடைக்குதோ பாஞ்சிடுது. அப்புறம் போக ஒழுங்கு ஏற்படுத்தி கொண்டு கரெக்டாக போய் சேர்ந்துடும். அடுத்து 2ஆவது குறைஞ்சிருந்தால் அது ஏற்கனவே போன பாதை இருக்கும், அதுக்கு அதில் கரெக்டாக போயிடும். அது அப்போ ஒரு குடம் ஊற்றணுன்னே பாதையை தேடி நின்றுருக்காது. தேங்கி நிற்கும் ஒரு குடம் அப்படி நிற்குமா குடம் தண்ணி? அது டக்குன்னு போய் இறங்கி எந்த பக்கம் போனால் நமக்கு வசதி வாய்ப்புன்னு பூந்து அடித்து போயிட்டே இருக்கும். போய் திரும்ப சொல்லு ஊற்றிட்டே இருக்குது, பைப் வச்சு ஊற்றிட்டே இருக்குது. அது அதை தொடர்ந்து போகும். அப்புறம் போக போக தனக்குன்னு பாதையை உண்டாக்கிக்கும். போக போக பைப் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, தண்ணி என்ன செய்யும்? போக போக என்ன செய்யும்? ஒரு பாதையை உண்டாக்கி ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு பள்ளமே ஏற்படுத்தி கரெக்டாக எங்கே போய் சேரணுமோ, போய் சாக்கடையில் விழுகணுமோ, அங்கே போய் வேறு எங்கேயும் போய் சேரணுமோ அதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொண்டு போயிடும். கரெக்டாக அப்படியே சல்லுன்னு போய் சேர்ந்துடும். அப்புறம் அடுத்தடுத்து தண்ணி வருகிற பொழுது அதற்கு வழி இருக்கும். அதுக்கு அப்போ யோசிக்கலை பாருங்கள். அதுதான் ஞானவான்கள் சொல்கிறாங்க. இதையுமே இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு யோசித்து கொண்டு நேரத்தை வேஸ்ட்டு செஞ்சிட்ருக்காது. பின்னாடி செய்கிறது இப்போவே செஞ்சிரு. அறிஞ்சுங்களா? எங்கள் சர்க்கார் நாயக் இந்த இஷாராத்தே சுலு கிதாப் இருக்குல்ல, இதை கொஞ்சம் சின்ன சின்ன விளக்கங்களோடு எங்கெங்கே விளங்கலையோ அங்கே சிறு சிறு விளக்கங்களோடு இஷாரத்து சுலூக்கு கிதாப் இருக்கு. அது மக்கள் கையில் கிடைக்கல. ஆர்வமுள்ள முரீதுகள் அதை எழுதிக்கிறாங்க. இறைஞான பாடங்கள் 1-2 பேர் எழுதிக்கிட்டாங்க, மற்றவங்கள்தான் இல்லை. இப்போ அவங்க பாடம் நடத்தும் போது ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ தரீகத்துக்குவா பாடம் நடத்தணும்னு சொன்னால் தரீகத்துக்குவா என்னன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். மனப்பாடம் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க ஜனங்க. இப்போ நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணிட்டீங்க, தரீகத்துக்குவா சொல்லுப்பா.
ततमा से तवज्जो बगैर हक से बचना சிருஷ்டிகள் தன் ஜாத்தை கொண்டு தன்தானே லாப நஷ்டம் தரும் என்று எண்ணுவதை விட்டும் தப்பிப்பது. ஒவ்வொரு செயலும் சிருஷ்டியுடைய சம்மதத்தை தெளிவுபடுத்தியவனாக அப்படியே குவத்தை நோட்ட வேண்டும். மாஷா அல்லாஹ். நீ ஹகீகத் தக்வா சொல்லுப்பா அஷ்ஃபக். ஹகீகத் தக்வா மறந்துருச்சுன்னா तवज्जो बसिफ़ात हक़ रखना சரி இல்லை. ஹசன் மாரிஃபத் தக்வா சொல்லுப்பா. தெரியல. மாரிஃபத் தக்வா மாஷா அல்லா மாஷா அல்லா. 4 தக்வா எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு வேற யாருக்கு தெரியும்? தெரியுமா? இப்போது அந்த தக்வாவுடைய விளக்கம் நமக்கு தெரிஞ்சாதான், தக்வானா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கடுத்து அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். ராஹத் தரீக்கத்தில் தௌஹீத் என்ன பண்ணி சொல்லுப்பா தம்பி. நீங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணீங்கல்ல, அப்புறம் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? ராஹ மாரிஃபத்தில் குஃப்ரு தெரியாது. இப்படி இருக்கு. யாருக்கு தெரியும்? ஹசன் பெரிய ஜும்ரா சின்ன ஜும்ரா பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஆர்வம் இருக்குன்னு பை. என் ஷேக் நான் சொல்லுவாங்க, உஜூத் தீர் தேக்கு திராத்தே டூபு தேக்கு டுபாத்தே. நீ முன்னேறணும். உஜூத் இருக்குதே, அது நீந்துபவனை நீந்த செய்யும், மூழ்குபவனை மூழ்க செய்யும். நீந்தணும் ஆசையாக இருக்குது, கையை காலை ஆட்டுறான்னு நல்லா நீந்த அப்படி தான். வா மேலே வா மேலே வா. அவன் உள்ளே போகிறான், இன்னும் போ 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 உள்ள போ, அழுத்து உள்ள வச்சு அழுத்து. இதுதான் உஜூதுடைய வேலை. உஜூதுன்னு ஹக்க சொல்கிறாங்க. அந்த உஜூத் தான் மொத்த காயினாத்தில் இருக்குது. நாம் உஜூதுங்கிறோம். புரிஞ்சுங்களா? சித்தர்கள் சாமியார்கள் இந்த முனிவர்கள்லாம் பிரபஞ்சம் அப்படின்வாங்க. ஏதோ சொல்லு, இந்த பிரபஞ்சம் ஆகிறது. முன்னேறுபவர்களை முன்னேற்றும் அவன் சொல்லுவான். இறங்குபவர்களை இறக்கிடும். ஏற்றுனா ஏற்றி விடும், இறங்குனா இறக்கி விட்டுரும். நீ இதில் ஆர்வம் காட்டணுன்னு சொன்னால் நினச்சிங்களா? தாலிமத்தில் மனப்பாடம் பண்ணி விரல் நுனியில் வச்சுருந்தா ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொன்னால் ஷேக்குக்கு உண்மையில முகப்பத்து வரும். இன்னும் ஞானங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கொட்டுவாங்க. என் சர்க்கார் நாயகத்துக்கு எம்எல்ஏ முகப்பத்து வந்தது காரணமே தாலீம் தான். நான் தாலீம் மனப்பாடம் பண்ணதுக்கு காரணமே என் சர்க்கார் தான். என்ன காரணம்னு கேட்டால், எழுத்து கொஞ்சம் அழகாக இருக்கும், உருதும் கொஞ்சம் எழுதுவேன். எங்கள் பாபாவுடைய தர்பியத், பாபா சின்ன வயசுலேயே உருது கற்றுக் கொடுத்தாங்க. கொஞ்சம் அரபியும் கொஞ்சம் எழுதுவேன். 15-14 வயசில் சர்க்கார்கிட்ட போனோம். இப்போ என் சர்க்கார் நாயகத்திட்ட சர்க்காருடைய பீர்பாய்கள் சில பேர் தங்களுக்கு இந்த இஷாராத்தே சுலூக்கு கிதாபு, அப்போ ஜெராக்ஸ்லாம் இல்லாத காலம், ஜெராக்ஸ்லாம் இல்லை, அது எனக்கு ஒரு பிரதி வேணும்னு கேட்டாங்க. இப்போ இருந்தால் நோட்டை கூட ஜெராக்ஸ் போட சொல்லியிருக்கலாம். சர்க்கார் டைரி எழுதி வச்சுருக்காங்க அந்த பாடங்கள்லாம். நிஜமா என்கிட்ட ஒரு புது டைரி ஒன்று கொடுத்து, பேனாவும் கொடுத்து, இந்த டைரி ஒன்று கொடுத்து, இதில் உள்ளது அப்படியே காப்பி பண்ணி கொடுமா முடியுமா உங்களால் அப்படின்னு சர்க்கார் எழுதி தர்றேன். ரம்ஜான் இல்லை, உட்காந்து ராவும் பக்கம் கட்டன்னு ஃபஸ்ட்டு எழுதிடுறது. உசூலே தீனுடைய அடிப்படைகள், இஸ்லாமிய மந்தம், அழகா டைரி எழுதி ஃபுல்லாக எழுதி முடிச்சிடுறது. இது வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரே நாளில். சர்க்கார் மெதுவாக எதுமான ஒரு வாரம் 2 வாரம், ஒரு வாரத்தை 10 நாள் எழுதுனா, நான் ஆர்வத்தில் கட்டன்னு எழுதி முடிச்சு சர்க்கார்ட்ட கொண்டு போய் 2ஐயும் கொடுத்தவொன்னு சர்க்கார் மாஷா இல்லை ஒரே நாள் எழுதி மாஷா இல்லை 100 ரூபா ஹதியாக கொடுத்தாங்க. இப்போ இன்னும் 2-3 பேர் பாங்க கேட்டிருக்காங்கம்மா,
அவங்களுக்கு தாலீம் செய்கிறதுக்கு நமக்கு வந்து அவங்க கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எழுதி தரீங்களா? சந்தோஷமாக ஜி சார் ஜி சார் இன்னொரு டைரி கொடுத்தாங்க, அது கட்ட இப்படியே ஒரு 7 டைரி, ஒவ்வொருத்தருக்கு 100 ரூபா காசு கொடுப்பாங்க. 7 டைரி எழுதியாச்சு, ஃபுல்லாக மனப்பாடமே ஆயிடுச்சு. எழுதுனா நீ 100 வாட்டி படிக்கிறத விட ஒரு வாட்டி எழுதுறதுக்கே மனப்பாடம் ஆயிரும். ஏன் சார், ஒரு கேள்வியை 100 தடவை படித்தா மறந்து போயிடும். ஒரு தடவை அதை மனப்பாடம் எழுதிட்டிங்கன்னா அது என்ன மனசில் மெமரியில் உட்காந்துரும். ஆக ஃபுல்லாக மனப்பாடமே ஆயிடுச்சு. இப்போ எஜமானா வேலை வாங்கிட்டாங்க. அது சர்க்கார் 10 டைரி எழுதுற என்னத்துக்காகும், ஃபுல்லாக மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போ சர்க்கார் பாடத்தில் உட்காந்து பாடம் நடத்துகிறாங்க. புரிஞ்சுங்களா? ராஹே மாரிஃபத்தில் குஃபர் என்னம்மா, ஒரு பாடம் சொல்ல வந்தேன். ராஹே மாரிஃபத்தில் குஃபர் என்னம்மா அப்படின்றாங்க. எல்லாம் முடிக்கிற சர்க்கார் சொல்லுங்கள், என்னப்பா குஃபரு, டக்குன்னு சொல்லுங்கள். இன்ஃபிகாக்கே உஜூதோ ஜாத்தே ஹக், ஹக்குடைய ஜாத்தும் ஹக்குடைய உஜூதும் வேறு வேறு என்று பிரித்து பார்ப்பது ராஹே மாரிஃபத்தில் குஃபர். இப்போ உஜூதுடைய பாடம் நடத்தி வருவாங்க ஜமா. அல்லாவுடைய உஜூது என்று எதை சொல்லுகிறோமோ அதுதாமோ அல்லாவுடைய ஜாத்து. அல்லாவுடைய ஜாத்துன்னு எதை சொல்கிறோமோ அதுதான் அல்லாஹுடைய உஜூது. அல்லாவுடைய ஜாத்து வேறு உஜூது வேறுன்னு பிரித்தா என்னவாயிரும், அவன் ஜாத்துக்கு அவனுடைய உஜூது கைருன்னு ஆயிரும். உஜூதுஹு ஐனு தாத்திஹி. இந்த பாடம் நடத்திக்கிட்டு வர்றாங்க. அப்போ டக்குன்னு கேட்பாங்க, ஷேഖனே மாரிஃபத்தில் குஃபர் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. எல்லாம் முடிக்கிறாங்க. டக்குன்னு நான் சொன்னேன், மாஷா அல்லா மாஷா அல்லா. பாருங்கள், நேற்று வந்தார், அதுக்கு கற்றுக் கொடுத்த எஜமான் தான் அது. நீங்கள் எல்லாம் பாருங்கள், 20 வருஷம் முடியுது, சும்மா உட்காந்துருக்கீங்க. வந்து 10 நாள் தான் ஆச்சு, அடித்து நவுத்துறாரு. எதை கேட்டாலும் டான்னு சொல்கிறாரு. வந்துங்களா? அப்போ அடுத்தடுத்து பயம் டக்கு டக்குன்னு கேட்க சொல்லுவோமா, என்னைய பார்த்தே கேட்பாங்க சர்க்கார். அப்புறம் என்ன வாங்கிட்டாங்க ஜமா, எப்பயுமே சர்க்கார் சபையில் என்னை பார்த்தும் பேசுவாங்க எஜமா சபையில். கடைசி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நான் முன்னாடி உட்காந்துக்கேன், அதுக்கேற்ற மாதிரி முகாத்தபு நான் தான். அந்த ஆளும் இந்த ஆளும் திரும்ப விட மாட்டாங்க. யாராவது ஏதாவது பேசி நைஸாக இந்த திரும்பி அப்படி இந்த நான் வண்ணாத்தி பார்த்தா வண்ணாத்தி கழுதையை பார்த்தாங்கிற மாதிரி நான் உங்களே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் அங்கே பேசி வண்ணாத்தி பார்த்தாலும் வண்ணாத்தி கழுதையை பார்த்தாலும் அந்த மாதிரி நான் உங்களே பார்த்துருக்கேன். நீ அந்த பக்கம் தவஜு, அந்த பக்கம் இந்த பக்கம் தவஜு செய்யவே விட மாட்டாங்க. அப்படியே நசர் அங்கே தான் இருக்கணும், இதுதான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆச்சுங்களா? அப்போ எஜமா வந்து எதிர்பார்க்குறாங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அப்போ ஆரம்பத்தில் பயானம் தெரியாது, நமக்கு தெரியும். பள்ளிக்கூடத்தை படித்த பயானம் தெரியும், ஸ்கூல் பயான் தான். மதரசாவில் சொல்லி கொடுத்த பயான், தொழுகையின் சிறப்பு, தொழுகையின் சிறப்பாகிறது, ஹதீஸில் வருகிறது. பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மேராஜுல் முஃமின், ஏதாவது சொல்லி தொழுகையாகிறது முஃமின்களுக்கு மேராஜ் ஆயிருக்கம். இப்படி தான் மதரசால நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்கிறது இருக்கும். அப்போ ஷேഖனாயம் சொல்லக்கூடிய தாலிமாத்துக்கெல்லாம் அதெல்லாம் எங்கே போய் பயான் செய்கிறது? அப்போ எஜமா என்ன செய்வாங்க நினச்சிங்களா, சர்க்கார் தான் இரவெல்லாம் பேசுவாங்க. சில நேரங்களில் யாராவது கொஞ்சம் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தராக நீ பேசுமா அவங்க எந்திரிச்சு ஏதாவது 2 வார்த்தை பேசிட்டு உட்காந்துடுவாங்க. நான் சர்க்கார் ஏதாவது பேச சொல்லுவாங்களே அப்படிங்கிறக்காண்டி பயான் நிஜமாக பயான் முடிஞ்ச பின்னாடி ரூமில் போய் உட்காந்து சர்க்கார் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருப்பாங்கள்ல, அதில் ஆயத்தெல்லாம் யோசிச்சு குறி மனசில் வச்சு ரெக்கார்டர்லாம் இல்லை அந்த காலத்தில். பேப்பரில் குறித்து ஆயாத்துகள் ஹதீஸுகள் அறிஞ்சுங்களா, அவங்க சொன்ன சம்பவங்கள் கதை நிறைய சொல்லியிருப்பாங்க. கதை நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது. அப்படியே இந்த கதைகள்லாம் சர்க்கார் சொல்கிற கதைகள்லாம் எழுதி வச்சுக்கிறது. அப்படியே இன்னும் அந்த நோட்டு இருக்குது, மிஸ்கின் எழுதுகிற நோட்டு இன்னும் வச்சுருக்கேன், எடுத்து பாருங்கள். ஃபுல்லாக நுணுக்கி எழுதியிருப்பேன். ஃபுல்லாக மார்ஜெல்லாம் கிடையாது, மேலேருந்து கீழே வரைக்கும். அந்த நோட்டுடைய ஆரம்பத்திலேருந்து எல்லாம் தாண்டி எழுதலை, அந்த நோட்டுடைய கீழே வரைக்கும் வெஜ் வரைக்கும் ஃபுல்லாக எழுதிருப்பேன். அந்த காலத்தில் அப்படி எழுந்துங்களா, அந்த நோட்டு ஃபுல்லாக எழுதி வச்சுருது. அடுத்த நாள் சர்க்கார் நீங்கள் பேசுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே முதல் நாள் பேசியிருப்பாங்கள்ல, அதே எடுத்து விட்றது. அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன், அவுரங்கசீப் பாதுஷா மன்னர் ஒரு தடவை அப்படின்னு எது மாதிரி சொல்லியிருப்பாங்க. வா 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 ஆயாத்துகள் தப்பாக வரும் அழிஞ்சுங்களா, எல்லாத்தையும் விட்டு
எழுது அப்போ வரல, முழுசாக எழுத கற்றுக்கலையா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்னால் அலிஃப்லாம் வந்து ரப்பில் ஆலமீன் நூன் வரைக்கும் ஒரே ஜாயிண்ட்டாக வரும். இல்லை அரபி எழுதுறது அலிஃப் கூட லாமில் ஜாயின் பண்ணி அல்ஹம்து அந்த தாரில் கொண்டு போய் லாமை ஜாயின் பண்ணிடுறது. லில்லாஹி அந்த ஹேலே கொண்டு இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த லில்லாஹியில் உண்டான ஹேலே ரே கொண்டு வந்து ரே ஜாயின் பண்ணிடுறது. அந்த ரேல பே ஜாயின் இப்படி அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து ரப்பில் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கும். அதை படிக்கிறதுக்கே தனி ஒரு வித்தை வேணும். ஆரம்பிச்சுங்களா இப்படி எழுதி வச்சு அதை மனப்பாடம் 4 தடவை பண்ணி வச்சுக்கிறேன். சர்க்கார் பேச சொல்லுவாங்க, பேசணும். சர்க்கார் அன்றைக்கி முதல் நாள் வந்து 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அதை எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கும், பாதி போக பாதிக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட பேசிடுது. வா 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 சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எதுமா அவங்க பேச்சு அவங்களே ரசிப்பாங்க சர்க்கார். ஏன்னா அல்லாட்டிருந்து வரக்கூடிய கலாம் அது. மாஷா அல்லா மாஷா. இப்படி 2 3 தடவை பேசணும் சர்க்கார். டெய்லி பேச சொல்லிடுவாங்க. அப்புறம் எஜமா முதல் நாள் பேசுகிற பேச்சு அடுத்த நாள் வந்து பேசுறது, அடுத்த நாள் வந்து பேசுறது. அவங்க 3 மணி நேரம் பேசுவாங்க, நம்ம ஒரு 20 நிமிஷம் தான் சுருக்கி அந்த கதைகள்லாம் கதை ஞாபகம் வச்சுக்கிறது. ரொம்ப ரசிப்பாங்க சர்க்கார். வா 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 சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வா வா மாஷா அல்லா மாஷா அல்லா. இதுதான் நம்ம பயிற்சியே ஆரம்பத்தில். தாலீம் எழுதுறது, சர்க்கார் பயானை எழுதி வச்சு பேசுறது, சர்க்கார்ட்டே பேசி காட்டுறது. யார் கேட்பா? சர்க்கார் பயான் சர்க்கார்ட்டே பேசி காட்டுறது. விளைஞ்சுங்களா? இதுமா அல்ஹம்துலில்லாஹ் போகணும். நம்ம சுயமாக ஒன்றுமே இருக்காது. இல்லை இதையே நீங்கள் பாணியாக வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் இப்போ நான் மிஸ்கின் அப்படி தான் செஞ்சேன். இப்போ தான் கொஞ்சம் சில வார்த்தைகளை கலந்துக்கிற மொழிய மிஸ்கினுடைய ஆரம்ப கால பயான்கள் முழுசும் அப்படி தான் இருக்கும். 95 ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில் பொறவச்சேரி மாஸ்டருக்கு உஸ்தாதாக போகணும். ஜி உஸ்தாதாக போன காலத்தில் எஜமா பக்கத்தில் நாகப்பட்டினத்தில் வாரம் திக்ர் மஜ்லிஸ் நடக்கும். முஷ்டாக் ஷா ஃபைசி சர்க்காருடைய ஹலீஃபா அவர்களுடைய தலைமையில் மத்ததுல்லுல் ஆலி எஜமான் அவருடைய தலைமையில் நடக்கும். அதில் நீங்கள் வாரம் போய் கலந்துங்கன்னு சர்க்கார் சொன்னாங்க. அதனால் வாரம் போயிடுறது. அங்கே போனால் எஜமான் பயான் செய்ய சொல்லுவாங்க என்னைய. அப்போ தான் ஓதி முடிச்சிருக்கோம். சர்க்காருடைய சோபத்தில் அதிகமாக இருந்தது. என்ன செய்கிறது? பயான் செய்ய சொன்னாங்கன்னா சர்க்காருடைய பயான் டேப் ரெக்கார்டர் போட்டு கேட்குறது. இன்றைக்கி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பயானா ஒரு கேசட்டை போட்டு கேட்டுட்டு அதை அப்படியே நோட்டை குறிப்பெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு மனசில் பதிஞ்சிக்கிட்டு 2 3 தடவை ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் அதை பயான் பேசுகிறோம். எல்லாம் ஃபைதுனாத்துடைய முரீதுகள் தான் இருப்பாங்க. 70 80 பேர் இருப்பாங்க மஜ்லிஸ் ஃபுல்லாக. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சர்க்கார் பயான் தான். பயான் அவங்களுது, டேப் ரெக்கார்ட் நம்மளுது, பாராட்டு நமக்கு. விஷயம் அவங்களது, வாய் தான் நம்மளுது, பாராட்டு நமக்கு. இப்படி தான் போச்சு காலங்கள். அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு. நம்ம பாடம் நடத்துகிறோம், தர்சில் பண்ணுறோம். தர்சில் ஆயாத்துகள் தஃப்சீர் நடத்துகிறோம், அஹாதீஸ்கள் நடத்துகிறோம். அப்போது என் எஜமான் சொன்ன அந்த செய்திகளோடு ஒத்து போகும்னு சில ஆயாத்துக்கள்லாம் சர்க்கார் மாயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம ஓஹோ மாக்கும் ஐனமாக்கும் தும் ஆயத்து வரும், அது ஹதீஸ் வருதும். ஜி இன்ன அஃதல் ஈமான் அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைசு குன்தன், அதெல்லாம் குறித்து வச்சுக்கிறது. எஜமானுடைய தாலீமாத்துகளுக்கு தோதுவான ஆயாத்துகள் நம்ம பாடம் நடத்தும் போது, அது கிதாப் பார்க்கும்போது, பயான் செய்யும் போது அஹாதீஸ்கள் குறித்து வச்சுக்கிறது. சர்க்கார் நாயகம் லால்பேட்டைக்கு போய் பயான் செய்ய சொன்னாங்கன்னா இதெல்லாம் எடுத்து சொல்கிறது. ஆயாத் அல்லாஹ் இப்படி குர்ஆனை சொல்கிறோம், ஆயத்தான் நம்ம ஷேக் நாயகம் சொல்லி காண்பித்தார்கள் அப்படின்னு எஜமானுடைய சொல்லுக்கு இந்த ஆயாத்துக்களை இந்த அஹாதீஸுகளை கனெக்ஷன் பண்ணி பேசுகிறது. ரொம்ப பிரியப்படுவாங்க சர்க்கார் நாயகம். அது ரொம்ப பிடிக்கும் சர்க்கார். ஒரு முறை எஜமான் தன் திருநாவாலே சொல்லி காமிச்சாங்க. என்னண்டு, நீ உங்களை பயான் செய்ய சொன்னாமா, சில பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னாங்க, உங்களை பயான் செய்ய சொன்னாமா கதை கட்டுறீங்க, அது வச்சு இப்படி ஆச்சு, அங்கே வச்சு இங்கே வச்சு, அந்த கோழி ஆடு அந்த ஊர் இந்த ஊர் எதையாவது கதை அது வளைஞ்சிங்களா, பல ஊரான சம்பவங்கள் கதையாக கட்டுறீங்க. ஆயாத்துகள் அஹாதீஸ்களை கொண்டு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு ஜாயின் பண்ணுறதில்லை. அதுதான் வலிமையே.
நீங்கள் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த சம்பவம் நடந்துச்சு, பார்த்தீங்களா இப்படி ஆச்சு நினச்சிங்களா என்று சம்பவங்களை கதைகளை அந்த ஊரில் நினச்சி இந்த ஊர் எல்லா ஊர் பேரும் வந்துடுது. ஊர்களை கதைகளை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி உங்கள் பயான்களில் கோர்க்குறீங்க. ஆயத்துகளும் வர்றதில்லை, ஹதீஸுகளும் வர்றதில்லை. நினச்சிங்களா மௌலானா பயான் இருக்க ரொம்ப பிடிக்குது எனக்கு. கேட்க இன்னும் பேசுவாங்களான்னு ஆசையாக கேட்குறேன். காரணம் ஆயாத்துக்களை ஹதீஸுகளை அப்படியே கொண்டு வந்து கோக்குறாங்க. அதில் அப்படி ஷேக்குடைய செய்தி தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் ஷேக்குடைய தாலீமாத்துக்கள் தான் சொல்கிறாங்க. ஷேக்குடைய தாலீமாத்துக்களை கேட்டுட்டு அது கூட குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி நினச்சிங்களா சொல்லும்போது எனக்கு கேட்க பேரின்பமாக இருக்குது, எனக்கு கேட்குற சந்தோஷமாக இருக்குது. நினச்சிங்களா அதே மாதிரி அந்த குர்ஆன் ஆயத்தில் இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, இதுக்கு அர்த்தம் இப்படி என்று தாலீம் முறைப்படி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறாங்க ஹஸரத். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கேட்க இனிமையாக இருக்குது என்று எஜமா சொல்லுவாங்க. அப்போ எதெல்லாம் எஜமா கற்றுக் கொடுத்து வித்து தான். எதுக்கு சொல்ல வர்றோமா, நம்ம ஆர்வத்தை காட்டும் போது எஜமா இன்னும் கொடுக்குறாங்க பாருங்கள், இன்னும் கொடுக்குறாங்க பாருங்கள். விளைஞ்சுங்களா நாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணோம், ரமதானில் மறந்து போச்சுங்க சர்க்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் எப்படி திரும்ப கொடுக்கணும்னு எப்போ ஆசை வராது இல்லையா? ஷேഖന്മാர்களுக்கு உனக்கு இன்னும் கொட்டணும் கல்புலன்னு ஆசை வராது இல்லையா? அதுலேயே புரளணும்ல, பழகணும்ல. அதனால ஷேக்குடைய பிச்சையில் எஜமா மிஸ்கின் பயான் சொல்ல கேட்டே உட்காந்துருப்பாங்க. பயான் முடிக்கும் போது முடித்த ஒன்று ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பயான் செஞ்சு முடித்த ஒன்று சர்க்கார் அடாடாடாடா இதுக்கு வந்துடுறேன் அவசரமாக எந்திரிச்சு உள்ளே போய் தன் பீஷாப்லாம் போயிட்டு வெளியே வந்து சொல்லுவாங்க, அதை பயான் செஞ்சுட்டே இருந்தீங்க, எனக்கு பீஷாப் அடக்க முடியல, அல்லாட்ட துவா செஞ்சு உங்கள் பயானை முடித்தேன். ஏன்னா விட்டுட்டு போகவும் மனசு வரல, விட்டுட்டு போனால் அந்த ஆயத்து விட்டு போயிடுமோன்னு அப்படி என் மனசு சிந்தனை. அதனால உட்காந்து 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 முன்னால் முடியலன்னு ஒன்று பயானை முடிக்க வச்சுட்டேன். அவங்களே பிரேக் போட்டு முடிக்க வச்சுட்டேன். அவங்களே போயிட்டு வந்துடுறேன்பா அப்படின்னு போயிட்டு சொன்னேன். நினைஞ்சிங்களா அப்படி ரசிப்பாங்க சர்க்கார் நாயம். அவங்க ஆயாத்த ஹதீஸுகளில் பேஸ் பண்ணி அதில் தாலீம்களை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி பேசி பாருங்கள். நினச்சிங்களா ராடாடாடா ரொம்ப ரசிப்பான். ஜெய் திரும்ப திரும்ப கேட்பாங்க, திரும்ப திரும்ப ரசிப்பாங்க. யார் சொன்னாலும் சரி தான். ஏன்னா இன்றைக்கி தரீக்கத்தில் பயான்னாவே அந்த ஊருக்கு பேர் அப்படி கதை, ஏதோ ஒரு கதை எல்லாம் எப்படிலாம் தேவை பெருசாக பாருங்கள். மணிக்கணக்காக 2 மணி நேரம் பேசுகிறாங்க, ஒரு ஆயத்தும் இல்லை, ஒரு ஹதீஸும் இல்லை, தஹத்த குர்ஆன் வல ஹதீஸ் இல்லை. உலமாக்களும் ஆயாத் ஹதீஸுகளை பேஸாக வச்சு பேசுகிறது இன்றைக்கி போயிடுச்சு. ரொம்ப பேர் கதை, ஊர் கதை, அது இதுக்கு அந்த கதை இந்த கதை ஏதாவது சொல்லி முடிச்சு, அரசியல் அன்றைய பிரச்சனைகள் புரிஞ்சுங்களா. குறைஞ்சபட்சம் அன்றைய பிரச்சனைகளை பேசலாம். இப்போ இன்றைக்கு நாட்டில் ஒன்று நடந்திருக்கிறது, மது கள்ளச்சாராயம் குடித்து 57 பேர் இறந்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் ஜி அப்படின்னு இந்த வார தலைப்புச் செய்தி எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அது வந்துச்சு. இந்த ஜும்மாவில் நீங்கள் பேசலாம், மதுவை ஏன் மார்க்கம் ஹராமாக்கியிருக்கு, அதை அப்படியே கொண்டு வந்து அதனால கள்ளச்சாராயம் மட்டுமில்லை நல்ல சாராயமும், அது சாராயம் அதில் கள்ளச்சாராயமா அதில் எல்லாமே கள்ளந்தான், நல்ல சாராயமும் இருக்கா அதில் வேறு அறிஞ்சில. அப்போ எல்லா சாராயமும் ஹராம் தான், கள்ள சாராயமாக இருக்கட்டும் நல்ல சாராயமாக இருக்கட்டும். ஃபஜ் தனி பூஹு அதை விட்டு விலகி கொள்ளுமாறு அல்லாஹ் கூறிவிட்டான், அதை விட்டு நகர்ந்து கொள்ளும்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆகவே நகர்ந்து கொள்ளுங்கள். இப்படி ஆயாத் ஹதீஸ்கள் கொண்டு வந்து சாராயத்துறை தீமைகள் ஆயாத் ஹதீஸுகள் முறையில் விலக்கி அதுக்கு பின்பு நாட்டு நடப்புகளையும் சொல்லி பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். இப்போ அந்த சாராயம் குடித்து இறந்து போயிட்டான், இப்போ அந்த குடும்பம் என்னத்துக்காக வருது, அவன் மனைவி பிள்ளைகள் சந்தியில். இப்போ 57 குடும்பம் நஷ்டத்தில். இல்லை ஒரு குடும்பத்தில் தந்தையும் இறந்து விட்டார், தாயும் இறந்து விட்டாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பேரும் குடிச்சிருக்கிறாங்க. என்னையா 2 பேரும் குடிச்சிருக்காங்க எப்படி அந்த மாதிரி அப்படின்னு கேட்டால்
எல்லாருமே கூலி தொழிலாளிகளாம். கொத்தனார் வேலைக்கு போவாங்கல்ல பை, கொத்தனார் வேலைக்கு போவார், மனைவி சித்தாள் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு 800 சம்பளம்னா இவங்களுக்கு 400 சம்பளம் கொடுப்பாங்க தான் செய்வான். எல்லோரும் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் பால் பாக்கெட்டு கொண்டு வந்து வீட்டை கொடுக்குறான் பாருங்கள். அந்த மாதிரி டெய்லி சாராய பாக்கெட்டு வந்து சைக்கிளில் வச்சு வீடு வீடாக சப்ளையாம் கள்ளக்குறிச்சியில். பேப்பரில் போட்டிருந்தான். இப்போ பால் பாக்கெட்லாம் வந்து மாத கணக்கில் வாங்கிக்கிறான்ல பை, மாத காசு தான் நம்ம கொடுக்குறோம். வீட்டில் பால் ஊற்றுறாங்களே மாத காசு, அது மாதிரி பாக்கெட்டு கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு டெய்லி கொடுத்துருங்கன்னு பேசி வச்சுக்கிறது. உங்கள் டெய்லி 1/2 லிட்டரு, உங்கள் டெய்லி 1 லிட்டரு பால் வீட்டு வீட்டு சப்ளை பண்ணுவானே, அந்த மாதிரி சைக்கிளில் கொண்டு வந்து எல்லா வீட்லேயும் பைக்கில் கொண்டு வந்து எல்லா வீட்லேயும் போட்டுட்டு அவர் போயிடுறாரு. மாஸ்டர் காசு வாங்கிக்கிறது. இது எப்படி இருக்குது? அதை வந்து களைப்பு தீர்வதற்கு, உடல் வலியை தீர்ப்பதற்காக வேண்டி டெய்லி கொஞ்சம் ஆணும் குடிச்சுக்குவோம் பொண்ணும் குடிச்சுக்குவாங்க. அன்னைக்கு வந்த சாராயத்தில் மெத்தனால் கலந்துருந்துச்சு. நினச்சிங்களா? மெத்தனால் கொஞ்சம் கூட கலந்துட்டாங்க. அதனால் ஆண் பெண்ணு 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னு. என்ன பெரிய கொடுமைகள்! எல்லாமே கெடுதி தான். நல்ல சாராயம் போய் நீ வாங்கினாலும், கள்ள சாராயம் இல்லாமல் கடையில் போய் டாஸ்மாகில் வாங்கினாலும் அதுவும் கெடுதி தான். அதிலே போட்டிருக்கு, குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். நல்லா போட்டிருக்கான்ல, நல்லா அழகாக எழுதியிருக்கேன். குடியை கெடுக்கும். வச்சுங்களா? இப்போ உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அதை செய்கிறாங்க. இதை பற்றி மக்கள்கிட்ட குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் அடிப்படையில் சொல்ல காட்டலாம். தப்புன்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய காரியம் விளந்தா இல்லையா பை? விஷம் என்று தெரிந்தும் குடிக்கிறான் மனுஷன். அப்போ அந்த ஜும்மா பயானில் சொல்லலாம், ஆயாத் ஹதீஸ்களை பேஸ் பண்ணி உலக நடப்புகளையும் கொண்டு வரலாம். வரைஞ்சிங்களா? அது பயான் செய்யலாம் பை. ஆயாத் ஹதீஸ்களே இல்லை. ஒரு ஹசரத் பயான் செய்கிறார், பெரிய ஹசரத்து, வெறும் திருக்குறளாக வாசிக்கிறார் கல்யாண மஜ்லிஸில். இப்போ திருக்குறள் இப்படி சொல்லியிருக்கார், திருவள்ளுவர் பெருமான். ஏன் பெருமானாரிலும் பெருமான், பெருமானார் அவங்க சொன்னதில் எதுவும் கொஞ்சம் இருக்கிறதா இல்லாமல் இருக்கிறதா? எடுத்து சொல்ல வேண்டான்னு சொல்லலை, எப்பயாவது எடுத்துக்கலாம். ஜி, ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களே உதாரணம் காட்டினார்கள். ஜி, அஸ்தகு கௌலின் காலஹ ஷாயிரு கௌலு லபீத் அலா குல்லு ஷைஇம் மா ஹலல்லாஹு பாத்தில். ஜி, உதாரணம் காட்டுறது தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு பயான்லையும் திருவள்ளுவர் சொல்கிறார், அவர் சொல்கிறார், இவர் இளங்கோவடிகள் சொல்கிறார், கம்பராமாயணத்தில் வருது, இதே சொல்கிறது. சில பேர் அது பெருமையாக நினைக்கிறது. ஓஷோ சொல்கிறார். அவர்களெல்லாம் வாழ்க்கையின் முன்மாதிரியாக வாழ்ந்தவர்களா? அவர்கள் சொல்லும் செயலும் ஒன்றா இருந்துச்சா? நீ யாரையெல்லாம் முன் உதாரணமாக சொல்கிறாயோ அவர் சொன்னபடி வாழ்ந்தாரா? சொன்னபடி வாழ்ந்து காட்டினவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வாழ்க்கையை முன்மாதிரியாக சொல்ல இல்லை, அவங்க வாழ்க்கையில் முன்மாதிரி எதுவும் இல்லையா? உன் பயானு குறிப்பு கிடைக்கலையா? இல்லவா? இல்லை. என்ன இல்லை? என்ன தலைப்பில் குறிப்பு வேணும்? எஜமானுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை அதை முன்னாடி சொல்லு, எல்லாத்துக்கு முன்னாடியும். அதான் சொல்ல. ஆக எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ என் ஷேഖനാயத்தில் எஜமான் தாலீமாத்துக்கலை, சர்க்கார் சொல்லக்கூடிய ஜாத் சிஃபாத் அஃபால் ஆசாருடைய தாலீமாத்துக்கலை, ஆயாத் ஹதீஸுகளோடு சேர்த்து சொல்லும்போது எஜமா ரொம்ப ஆனந்தப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சொன்ன பயான் தான், அதை தான் திருப்பி நம்ம சொல்கிறோம், அழுதுகிட்டே கேட்பாங்க எஜமா. அரைஞ்சிக்கலாம். வெள்ளிக்கிழமை சர்க்கார்ட்ட போயிடுறது, கரெக்டாக வியாழக்கிழமை நைட்டு கிளம்பி போயிடுறோம் எஜமான்ட்ட. வெள்ளிக்கிழமை எஜமான்ட்ட உட்காந்துரும். ஒரு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை முடிஞ்சு நைட்லாம் பயன் செய்வாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை சர்க்கார் நாயகம் மகரிப் பின்னாடி வந்த உடனே கொஞ்சம் களைப்பாக இருக்குமா, நீங்கள் யாராவது பேசுங்கம்மா, மிஸ்கின் எழுந்திரிச்சு பேசுமா அப்படின்ட்டாங்க. எப்பயும் சேர் வந்து சர்க்கார் கிபிலா பக்கம் போட்டு உட்காருவாங்க, எங்களை முன்னோக்கி உட்காருவாங்க. அன்னைக்கு வீட்டில் பீராணியம்மா தனியாக இருக்கிறாங்க, யாரும் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேரை எடுத்து சர்க்கார் வாசலை அடைச்சி போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. டக்குன்னு யாரும் உள்ளே போயிடக்கூடாது, வாசலை அடைச்சி போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் முன்னோக்கி
சர்க்கார் வாசல் இப்படி இருக்கும், இந்த பக்கம் இங்கே உட்காந்து இப்படி பேசுவாங்க, இங்கே வாசலை அடித்து இங்கே உட்காந்துக்கிட்டாங்க பேசுக்குமா. அவங்க தான் பேச வைக்கிறாங்க. மிஸ்கின் பிஸ்மில்லான்னு ஆரம்பித்து சர்க்கார் சொன்ன தாலிமாத்துக்கள் அவங்கள்ட்ட கேட்ட செய்திகளே திரும்ப சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. 1 மணி நேரம் பயான். அண்ட் உஜூது சிஃபாத்தை பற்றி தான் பயான் வந்துச்சு. ரொம்ப கைஃபியதாக கேட்டாங்க. சும்மா பயான் முடிஞ்சோன்னா மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா மாஷா அல்லா. ரொம்ப இதுக்கு விலை மதிப்பற்ற பொக்கிஷம் இது. நீங்கள் பேசின ஒவ்வொரு சொல்லும் விலை மதிப்பற்ற பொக்கிஷம். இதுக்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான், நான் கொடுக்க முடியாது. இருந்தாலும் பறக்கத்துக்கு வச்சுக்கங்கன்னு 500 ரூபா தாள் எடுத்து கொடுத்தாங்க சார். அடுத்த நாள் காலையில் எஜமா கிளம்பி நான் பொறவச்சேரி வந்துட்டேன். சர்க்கார் நாயகம் சென்னை போயிட்டாங்க. திரும்ப சர்க்கார் நாயகம் ஹயாத்தா வரல, அதே லால்பேட்டைக்கு. அதுதான் கடைசியாக கேட்ட பயான் லால்பேட்டையில். அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுதுட்டு எஜமா சென்னை போனாங்க. மிஸ்கின் பொறவச்சேரி வந்துட்டேன். அதன் பின்பு எஜமானுடைய புனித உடல் தான் லால்பேட்டைக்கு வந்துச்சு. இப்போ கடைசியாக லால்பேட்டை மிஸ்கின் பயான்னு கேட்டாங்க. இப்போ எஜமா பேச வைக்கிறாங்கன்னு தெரியுது. சர்க்கார் நாயகம் மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை இந்த வெளியிருந்து நாசுவர் கூட்டு வந்து முக சவரம் செய்வாங்க. தலையை மொட்டை அடிச்சுக்குவாங்க. எஜமா தலையை அரிப்பு வரும் சர்க்கார், மொட்டை அடிச்சுக்குவாங்க. அவர் மெதுவாக சர்க்காருக்கு ரொம்ப சுகர் பேஷண்ட்டாக எங்கேயாவது காயம் வந்துடக்கூடாது. நீங்கள் 4 பேருக்கு செஞ்சால் எவ்வளோ காசு வாங்குவீங்களோ அந்த காசை நான் ஒன்றா கொடுத்துட்றேன். இப்போ ஒரு மொட்டைக்கு 50 ரூபானா 4 மொட்டைக்கு 200, அந்த 200 நான் கொடுத்துட்றேன். இந்த 4 மொட்டை நேரம் என் தலையை மொட்டை அடித்தா அடிக்கணும். இஞ்சிஞ்சா பார்த்து பார்த்தா செய்யணுன்ட்டான். அவர் என்னையா இந்த ஒரு மொட்டைக்கு 50 ரூபாய்க்கு ஒரு மணி நேரம் செலவழிச்சோன்னு சொன்னால், இப்போ நாம் போய் அந்த நேரத்தில் 4 மொட்டை அடிச்சிருக்கலான்னு அவர் நினைக்கலாமா இல்லையா? 4 பேருக்கு நான் சேவிங் பண்ணியிருப்பேன்னு நினைப்பேன். அந்த 4 பேருக்கு கொடுக்குற காசு நான் கொடுத்துட்றேன், பார்த்து செய்யுங்க. அவர் வந்துடுவார். உஸ்தாபாயின்னு சொல்லுவாங்க. அவர் எல்லோரும் வந்துடுவாங்க. சர்க்கார் நடு ஹாலில் உட்காந்துக்குவாங்க. பைத்துன்னூரில் எஜமா வீட்டில் நடு ஹாலில் உட்காந்துக்குவோம். சுற்றி நாங்களாம் உட்காந்துருப்போம். சர்க்கார் ஷுஹூத். எனக்கு சில நேரங்களில் மௌலாவை இவரில் ஷுஹூது செய்யும் போதுமா, மௌலா என் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான அவர் சர்க்கார் இங்கெல்லாம் எடுத்துகிட்டு தாடி அழகாக ஒதுக்கி விட்டுட்டு தலைமுடி எடுத்துகிட்டு இந்த கத்திரிக்கை எடுத்து இந்த மூக்குள்ளே உள்ள முடியெலாம் வெட்டுவார். சில நேரம் இப்படி வெட்டுவார். மீசையெல்லாம் விட்டுட்டு வெட்டுவாரா. எனக்கு எப்படி கைஃபிட் ஆகுதுமா சில நேரங்களில் ஒரு கத்திடுவேன். அறிஞ்சுங்களா? எங்கேயாவது கத்தி மாறி பட்டுமோ, இங்கெல்லாம் கத்தி கொண்டு வராரு, அதுக்கு அடக்கியே உட்காந்துருக்கேன்னு வாங்க சார். சர்க்கார் கைஃபித் வச்சுனா அப்படின்னு ஒரு குத்துவாங்க. அப்படியே சபையே ஒரு ஆடிடும். இப்படி திரும்புவாங்க. அந்த மாதிரி கைஃபித் வரும் சர்க்காருக்கு. அடக்கியே உட்காந்துருக்காமானுவாங்க. விளைஞ்சிங்களா? அப்படி பயான், அப்படி இந்த சவரம் செய்யும் நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பேர் தாலீம் செம்ம யாராவது அவன் ஆரம்பிச்சக்கா இருக்காங்க. அவர் பாட்டுக்கு மெதுவாக சென்டிமீட்டராக மில்லிமீட்டராக எடுத்துகிட்டு இருப்பார் முடிய. விளைஞ்சிங்களா? ரொம்ப ஷுஹூதாவது பாயூரில், அதனால் நேரப்பட எடுக்க விட்டுறது அப்படின்னு மெதுவாக எடுப்பார் அவர். விளைஞ்சிங்களா? அப்படியே அமைதியாக உட்காந்து யாராவது பயான் செய்ய விட்டுருவாங்க. ஒரு நாள் நான் அதிகமாக இருந்தேன், என்னை பயான் செய்ய சொல்லுவாங்க சர்க்கார். ஹலீஃபாக்கள் யாராவது பயான் செய்ய சொல்லுவாங்க. ஒரு நாள் பயான் செய்யுங்கன்னா எனக்கு 10 பேர் உட்காந்துருக்காங்க. நான் மிஸ்கின் பயான் செஞ்சிட்டே இருக்கேன். அரை மணி நேரம் ஓடுது. கைஃபித்தா ஆச்சா போச்சாண்டு அலைஞ்சிடலாம். சர்க்கார் ஒரு மொட்டை அடிச்சு அடுத்தது பொசிஷன் வருவார் இல்லையா, துண்டை மாற்றி போட்டு இங்கே வருவார் இல்லையா, மாற்றி போட்டோம். அவர் தட்டி விட்டு சர்க்கார், அதாவது பயான் நல்லா தான் பேசுகிறீங்க, நல்லா சவுண்டு நல்லா தான் இருக்குது, விஷயமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஷேகுடைய கல்புல நீங்கள் கையை போட்டு எடுக்கலை, கல்புக்குள்ளே கல்பை போட்டு எடுக்கணும். உங்களுக்கு வந்ததே பேசுகிறீங்க நீங்கள், அவ்வளோதான். இது பயான் கிடையாது. பயான் பொது பயான். இது பயான் எப்படி இருக்கணும்? உங்கள் ஷேகுடைய கல்புக்குள்ளே கல்பை போட்டு எடுக்கணும். தில் சே லேனா. அப்போ எஜமா என்ன விரும்புகிறாங்களோ அது வரும் உங்கள் வராவில். அது வரலையே. நான் என்ன நீங்கள் வாயில் வரணும் வேண்டும் என்று இப்போ எதிர்பார்க்கணும், அதில் வரணும் உங்கள் கல்பில். இன்னும் வரல, சுத்தமாக வரல. வரைஞ்சிங்களா? பரவசமும் வர மாட்டேங்குது எனக்கு, ஒன்றும் இல்லை. பயான் நல்லா பேசுகிறீங்க, சத்தமாக ஆச்சா போச்சு கையை ஆட்டி காலை ஆட்டி
அப்படின்னா ஒரு ருஜுவாகி பேசுங்க. அவர் துண்டை மாற்றி போட்டு அடுத்த பொசிஷனுக்கு ஆரம்பிக்கிறார். கைகாலாம் உதறது. சரிங்களா? सकी का से कहूँ मोह लाज रखी जी हाँ मैं पी के नजर या मार गई. எஜமான் நான் எங்கே போய் சொல்கிறது? பிச்சை போடுங்க, நான் தான் இல்லை மதமாயிட்டேனே. நான் இல்லை எஜமான், இருக்கிறதெல்லாம் 5G தான். இங்கே இல்லை நானும் இருப்பதெல்லாம் சையீதே நூரி. இங்கே இல்லை நானும் இருப்பதெல்லாம் சையீதே நூரி. நான் இல்லை எஜமான், நீங்கள் தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்களே பேசுங்க எஜமான், நான் ஊமை ஆயிடுறேன், நான் வந்து ஊமை, நீங்களே பேசுங்க. இல்லை மைனஹி 5G மௌஜூத், நான் இல்லை என் ஷேக் தான் இல்லை ஹயாத் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். ஆரம்பிச்சிங்களா? பேச ஆரம்பித்தா சர்க்கார் அவர் நிப்பாட்டுறாங்க. அவரை யார சவரம் வந்து இல்லை, எனக்கு உணர்ச்சி வசப்படுது, கைப்பித்தாவது, நான் துள்ளிட போகிறேன். அவரை நிப்பாட்டுறாங்க. சில நேரம் ஒரு நிமிஷம் இல்லை அடக்குறாங்க. ஏ பயான், இதுதான் ஷேக்குடைய கல்பை போட்டு வாங்கியிருக்கிறீங்க. என்னால் உணர்ச்சி அடக்க முடியும், துள்ளணுன்னா கத்தி கேறிடும். அதெல்லாம் வெயிட் பண்ண சொல்கிறேன். அந்தளவு அப்படி அரை மணி நேரம் எஜமா வந்து ரொம்ப கைஃபித்தாக கேட்டாங்க சார். கண்ணே மாஷா அல்லா மாஷா அல்லா ஐசாரா என்னப்பா பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க எஜமா. ஐசாரா என்ன அலைஞ்சா இல்லைங்களா? அப்போ எஜமா வந்து ருஜுவாகி பேச சொல்கிறாங்க. ஒரு சபை, அது என்ன சபை? லைலத்துல் கத்ரா, ஷபே பராத்தா, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அறிஞ்சுங்களா? சர்க்கார் எல்லாத்தையும் பயன் செய்ய சொல்லுவாங்க. நீ பேசுப்பா, நீ பேசு. நானும் பேசினேன், 4 பேர் எல்லாம் பேசுவோம். குலஃபாக்கெல்லாம் பேசினாங்க. சர்க்கார் முன்னே உட்காந்துருக்காங்க. நாங்கள் பேச சர்க்கார் பிடிக்கலன்னு தெரியுது எஜமா முகத்துலேயே. எஜமா ஒரு கைஃபித்திலாம் உட்காந்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்னமோ வளர்ற நீ டைம் பாஸுக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்படியோ நம்ம எதை கேட்டு உட்காந்தாங்க. அடுத்து ஒரு டாக்டர் சாப், மெட்ராஸ்லேருந்து வந்தார் டாக்டர், MBBS டாக்டர். அவர் பேர் இடத்துல வஃபாத் ஆயிட்டார், இப்போ இல்லை, அவர் ஹயாத்தா இல்லை. சென்னை பீர்பாகில் யாருக்கும் தெரிஞ்சால் வேணா அவர் பேர் என்னன்னு சொல்லுங்கள். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. சர்க்கார் முறியுது டாக்டர் அவர். நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியா, 2000, 95, 98, 99 செய்தி. அவரை பேச கூப்பிட்டாங்க. நீ கொஞ்சம் பேசுமா வந்துட்டு. சென்னையிலேருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சென்னை தான் அவர் பேர், ஊர் எனக்கு அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் வந்து பேச ஆரம்பித்த உடனே சர்க்கார் வந்து துள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமான கைஃபியத்து பொங்குது. வார்த்தை சில உலமாக்கெல்லாம் பேசுனாங்க, குலபாக்கெல்லாம் பேசுனாங்க, அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அந்த டாக்டர் பேச ஆரம்பித்த உடனே சர்க்கார் நாயகம் அப்படின்னு கைஃபியத்தில் துள்ளுறாங்க எஜமா. அவர் அழுதுகிட்டே பேசுறாரு. தெரிஞ்சுங்களா? பேசிட்டு சொல்கிறாரு. கடைசியாக முடிக்கும் போது, எஜமா என்னை திடீர்னு பேச கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிடுவாங்க நான் நினைக்கவே இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியல, மருத்துவம் தான் நமக்கு தெரியும், இங்கே உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது. உடனே நான் ருஜுவாயிட்டேன். சர்க்கார், நான் இப்போ டம்மி ஆகிட்டேன், நான் 0 ஆகிட்டேன். நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, நீங்களே பேச வச்சுங்க. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நான் தான் அந்த திக்ரை இறக்கினேன், நான் தான் அதை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அப்போ நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, கூப்பிட்ட நீங்கள் தான் பொறுப்புதாரி, நான் பொறுப்பு இல்லை. நான் நவுந்துக்கிறேன் சர்க்கார், நான் நவுந்துக்கிட்டேன். என்னை நவுந்துக்கிட்டு எஜமா நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கல்பால் எஜமான்ட்ட சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். எதுவும் அப்படின்னு சொன்னாரா சர்க்கார்? ஷாபாஷ், இதுதாம்மா பேச்சுன்றாங்க சர்க்கார். இவர் நவுந்துக்கிட்டாருமா, இல்லைன்னு ஆகிட்டாருமா. அதனால் ஷேഖே பேச வச்சுட்டாங்க. அதனால தான் கைஃபியத்து உண்டாச்சுட்டாங்க சர்க்கார். புரிஞ்சுங்களா? எல்லாம் இல்லைங்களா? அப்போ எஜமா அதை அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அங்கே ஷேகை முன் நிறுத்தும்போது வரக்கூடிய சொல் வேறேன்ட்டாங்க சர்க்கார். அன்றைக்கி எஜமா ரொம்ப பாராட்டினாங்க சர்க்கார். மாஷா அல்லா பாரக் அல்லா அப்படி தான் சரி. அலைஞ்சிங்களா? எஜமா சொல்லி காமிச்சாங்க. இந்த செய்தி வந்து சுபூர் ஷா கிபிலா சொன்னாங்க. துபாய் போயிருந்தாங்க. நான் சுபூர் ஷா கிபிலா, சுபூர் ஷா அங்கே துபாயில் இரவு மஜ்லிஸ் நடக்கும் மகரிப் பின்னாடி.
நூற்றுக்கணக்கான பீர்பாகிகள் வருவாங்க. விளைஞ்சுங்களா? எங்கே போகுது, எவ்வளோ சத்தம் பாருங்கள், காற்றை கிழிச்சிக்கிட்டு போகுது. ஹஜரத் ரவா மோலா எப்படி தேவைப்பூர் சேரம் பாருங்கள். மணிக்கு ஜெட்டு மணிக்கு 1000-2000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகும். சாதா விமானம் 800, ஜெட்டு எவ்வளோ போகும் ஃபாஸ்ட்டு? 1200. ஏங்கிற ஃபாஸ்ட்டு போர் விமானம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த தரையை அதிருது, கதவுகள்லாம் ட்ருங்குது, கதவு ஜனம் ட்ருங்க. எவ்வளோ தூரத்தில் போகுதுமா அது? 30,000-40,000 அடி உயரத்தில் போகுது. ஜி அங்கேருந்து தரட்டுறதுங்கன்னா அப்போ என்ன அதனுடைய வேகம் என்ன? அல்ல எப்படி அந்த அதை கொண்டு நம்ம தேவை பூர்த்தி செய்கிறோம் பாருங்கள். அது மாதிரி இன்றைக்கி நடந்து ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? ஜி 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறோம். 5 மாதம் ஆகும் இங்கேருந்து நடந்து நீ சவுதி அரேபியாவுக்கு போகிறதா இருந்தால். அது கப்பலில் போகிறதா இருந்தால் 3 மாதம் ஆகும். அப்படி அதுக்கு இப்போ என்ன வசதி செஞ்சு கொடுத்தா பாருங்கள். எல்லாம் அரஞ்சு. சரி, சுபூர் ஷேக் கபிலா சொன்ன செய்தி என்ன? ஜி சர்க்கார் மகரிப் தொட்டு பேச வைப்பாங்க ஹலீஃபாக்கள். அப்போ அங்கே சுபூர் ஷேக் கபிலா சொன்னாங்க, நானும் பயான் செஞ்சேன், ஆக்ரோஷமாக பயான். சர்க்கார் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது கொலைச்சல்ல சர்க்காருடைய ஹலீஃபா ஒருத்தவங்க இருந்தாங்க, சூஃபி ஷா கபிலான்னு ஹயாத்தாக இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவங்க ஆஃபீஸ் சலாமத்தை நீண்ட வயசு நல்லா கொடுக்கட்டும். ஜி அவங்கள சர்க்கார் பேச வச்சாங்க. அவங்க சாதாரணமாக தான் பேசுவாங்க, ரொம்ப ஆக்ரோஷமான பயான்லாம் இருக்காது. ஆனால் சர்க்கார் ரொம்ப கைஃபித் ஆயிட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், இல்லை எப்போயுமே சர்க்கார் நம்ம பேச்சை ரசிப்பாங்க, அவர் சாதாரணமாக தான் பேசுவார். இன்றைக்கி அவர் சர்க்கார் அவருடைய பேச்சில் இவ்வளவு ஆனந்தமாக கைஃபித் ஆகிறாங்களே, என்னடா செய்தின்னு யோசிச்சா பிறகு தான் தெரிஞ்சு வரைஞ்சுங்களா. அன்னைக்கு காலையில் 1 மணி நேரம் நான் ஒரு ரூமில் கிராஸ் பண்ணி அவங்க ரூமில் உட்காந்து கண்ணை மூடி முராக்கா செஞ்சுருக்காங்க. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லான்னு மணிக்கணக்காக உட்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து முராகாபாவில் உட்காந்துருந்தாங்க சூஃபி சகிபிலா. அந்த பரக்கத் தான் இங்கே நான் விளங்கிட்டேன் என்று சுபூர் சகிபிலா சொல்லி காமிச்சார். அப்போ நீ 1 மணி நேரம் பயான் செய்யணுன்னா எவ்வளோ நேரம் பயான் போட்டிருக்காங்களோ அவ்வளோ நேரம் அல்லாவோட செலவழி. செய்தி அல்லாட்டிருந்து வாங்க. பாசன் பாசில் உட்காரு, நான் இல்லை என் ஷேக் தான் இருக்கிறாங்க. தன்னை நகர்த்தி ஷேக்கை உட்கார வச்சிரு. இந்த பாதையில் தான் கௌசு நாயத்திலிருந்து, அஜ்மீ நாயத்திலிருந்து, நூரி நாயத்திலிருந்து, ஃபைசி நாயத்திலிருந்து ஃபைசானை அல்லா இடத்தில் பெற்றார்கள். ஷேக்குடைய நிஸ்பத்தை கொண்டு தான். பை உங்கள் ஊரில் திருப்பூரில் அத்தனை மக்களுக்காக வேண்டி பெருமாண்டமாக டேங்க் கட்டியிருப்பான் பார்த்தீங்களா? டேங்க்கு 100 லாரி தண்ணி பிடிக்கும், பெரிய டேங்க் கட்டியிருக்கான். ஆனால் அது உன்னுடைய சமையல் ரூமுக்கு வரணும், என்ன வரணும்? பைப்பில் தான் வரணும். அங்கேருந்து இப்போ அள்ளிட்டு வர முடியும் டேங்கில் போய்? நீ அங்கேருந்து குழாய் வழியாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு டேங்கில் வந்து அது பைப் வழியாக உங்கள் சமையல் பாத்திரத்துக்கு வரணும். அது மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய ஃபைசான், அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு வருவதற்குண்டான ஒரு பைப்பு தான் உன் ஷேக். உன் ஷேக் மூலம் தான் உன் வீட்டுக்கு வரும் அந்த தாலீமாத்து. அப்போ நான் இல்லை என் ஷேக்குன்னு உட்காந்துருந்தேன். உனக்கு இன்றைக்கி 1/2 மணி நேரம் பயான் போட்டிருக்காங்களா, 1/2 மணி நேரம் ஃபாசன் பாசுக்கில் உட்காந்து மைனே ஷேக் மௌஜூத் அப்படின்னு உட்காந்துட்டு
என் ஷேக்கில் ரசூல் தான் இருக்கிறாங்க, ரசூல் ஹக்கு தான் இருக்கிறாங்க. இந்த உணர்வை கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஃபாஸுக்கு செஞ்சுட்டு பயானில் உட்கார, பயானே வேறு மாதிரி இருக்கும். நீ செய்திகளை புக்கிலேருந்து எடுக்க தேவையில்லை, நீ செய்திகளை கிதாபுகளிலிருந்து எடுக்க தேவையில்லை. அந்த கிதாப் எழுதி வச்சாங்களே முஸன்னிஃபீன்கள், அவங்க இல்மு எங்கேருந்து வந்துச்சு? அல்லாட்டிருந்தாங்க வந்துச்சு. நீ நேரடியாக வந்து மௌலாட்டிருந்தே வாங்கிக்கலாம், கிதாபை பொறுக்குன்னு அவசியம் இல்லை. பாசம் வரும். 1 மணி நேரம் பயான் செய்ய சொன்னாங்களா, 1 மணி நேரம் முராக்கபால் உட்காரு. சும்மா 4 புத்தகங்களை புரட்டிட்டு வந்து நின்றா ஒன்றுமே வராது. இது எல்லாம் என் ஷேഖனா என் கற்றுக் கொடுத்தாங்க. ஜி அல்லாஹ் அல்லாஹ். மிஸ்கின் எங்கேயாவது மேடை பயான் பெரிய பயான்லாம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், மீலாது விழா பயான்லாம், இவன் கூப்பிட்றதில்ல நம்மளைய. ஏன்னா அந்த சொல் பிரயோகம்லாம் நமக்கு இடி முழக்கம், தமிழ் பிரயோகம். நான் இப்போ பேசுகிறேன் அதே மாதிரி தான் பேசுகிறேன். மேடையில் போட்டாலும் சாதாரண வார்த்தைகளில் நாமளும் நீங்களும் பேசுகிற வார்த்தைகள் தான் நான் பேசுகிறேன். நான் இப்படி தான் வருது. ஆகவே பெரியோர்களே தாய்மார்களே ஒன்றை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி வந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வர்றதில்லை நமக்கு. இறுதியாக ஒன்றை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த இதெல்லாம் இந்த முழக்கம், அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த நம்மளால் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த உச்சரிப்பு வர்றதில்லை. நடுவில் ஜோக்கெலாம் நிறைய சேர்க்கணும், காமெடிலாம் வந்து ஜாயின் பண்ணணும், நினச்சிக்கலாம். நடுவில் ஏதோ பொருத்தம் இருந்தால் இருக்கோ இல்லையோ அதுக்குன்னு வலித்து கொண்டு வந்து ஒரு காமெடி உள்ளே சேர்த்து எல்லாம் சிரிக்க வச்சிடணும், நினச்சிங்களா? சிரிக்க வச்சுட்டா கல்யாண மஜ்லிஸ்லாம் விட்டு அடிக்கிறாங்க. அன்றைக்கு யாரோ ஒரு அஜித் சொன்னார் ஒரு ஜோக்கு, நினச்சா சிரிப்பு வர சில நேரம் இல்லை அந்த ஜோக்கு. ஒரு புருஷன் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாரான், ரொம்ப கோவக்காரரான். அவருக்கு ஒரு யூரின் டெஸ்ட்டு பண்ண வேண்டி இருந்துச்சான். டாக்டர் எடுத்து வச்சுருந்து பத்திரமா வைக்கணும்னு சொன்னாராம். அது அவங்க பிவி கை தட்டி கீழே விழுந்துருச்சு டெஸ்ட்டு பண்ண. ஆனால் புருஷன் திட்டுவார், எப்படி கொட்டிச்சு அடிச்சு பிடிச்சி வரேன்னு சொல்லிட்டு அந்தமாக பிடிச்சி வச்சிருச்சான். யூரின் டெஸ்ட்டுக்கு மேலே பிடிச்சி வச்சுட்டு யாருக்கு புருஷன் தெரிஞ்சால் பயங்கரமாக சண்டை கண்டை வந்துட்டு அடிச்சு போடுவார். அது எப்படி கவனம் குறைவ கொட்டணுன்னு அந்தமாக பிடிச்சி வச்சிருச்சு. அதுக்கு ஒரு மாதிரி டெஸ்ட்டு கொடுத்து அவர் பேரை போட்டு அவன் டெஸ்ட் பண்ணுற மண்டை பிச்சுக்கிறான், திரும்ப டெஸ்ட் பண்ணுறான். ஒன்றுமே விளங்கலை. என்ன பேர் அப்துல் காதர்னு போட்டிருக்கு. ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணி திரும்ப 4 தடவை டெஸ்ட் பண்ணி ஒன்றும் விளங்கலை. அது எடுத்து அவன் வந்து கோச்சிக்காதீங்க பயமாக இருக்குது, 3 மாதம் கற்பனை. நானும் ரொம்ப டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டேன், அது எப்படி உங்களுக்கு கர்ப்பம் இருக்கு? இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பயமாக இருக்கு. என் டெஸ்ட் மிஷின் தப்பா, என்ன தப்புன்னு தெரியல சார் அப்படின்னாராம். இப்படி ஒரு ஜோக்கெலாம் அடிக்கிறாங்க. நல்ல எதுக்கு இது சம்பவம் கொண்டு ஜாயின் பண்ணுறாருன்னு தெரில, வரைஞ்சுங்களா? ஏதாவது இப்படி ஜாயின் பண்ணி ஜோக்கெலாம் அடிக்கிறாங்களா, அது மாதிரி நம்ம வர மாட்டேங்குது. அதனால் யாரும் கூப்பிட்றது நல்லதாக போச்சு, விடுங்க. சரி, அது மாதிரி எங்கேயும் சில நேரம் கூப்பிட்டாங்கன்னா 2 ரக்காத் தொழுது அல்லாட்ட ருஜுவாயி ஃபாஸில் உட்காந்து யாரெல்லாம் இந்த மாதிரி பயான் சொல்லியிருக்காங்க. இவங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன இந்த மக்களுக்கு தேவையோ, எதை கொண்டு இவர்களுடைய கல்வி ஹயாத்தாகுமோ, ஒவ்வொருத்தரும் எதை கொண்டு படிப்பினை பெறுவார்களோ, அவருடைய துனியா ஆகிரத்துக்கு எது தேவையோ அதை என் நாவிலிருந்து நீயே வெளியாக்கல. இல்மு ஒன்றுது, நான் ஜாஹில். கலாம் உன்னுடையது, நான் ஊமை. அப்போ நீயே வெளியாக்கலான்னு துவா செஞ்சுட்டு தான் போகிறது. வரைஞ்சுங்களா? யாரோ ஒரு கல்பு அல்லாஹ் தஆலா ஹயாத்தாக்குவோம். இந்த முறையை எஜமான் கற்றுக் கொடுத்தாங்க. நீ ஊமையாயிருப்பா, பேசுகிறவொன்னே பேச விட்டுருப்பான்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் என் ஷேக் நாயகம் எனக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசங்கள். அதான் சொல்லலாம். என் சர்க்காரை பற்றி சொன்னால் முடிக்க மனசு வர மாட்டேங்குது, சொல்லிகிட்டே தான் இருக்குது. ஆனால் நேரம் ஆயிடுச்சு. அடுத்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கெல்லாம் இருக்குது, மன்றம் இருக்குல்ல. ஆகவே இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் தாலா என் ஷேக் நாயகத்துடைய ஃபைசானை ஒரு உலகத்துக்கும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பானா. அதற்கு ஒரு கருவிகளாக நம்மை அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக் கொள்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.